புவியின் மேற்பரப்பிற்கு கீழே G இன் மாறுபாடு. இந்த படத்தை ஒரு புவியாக கருதுகிறோம். இதன் நிறை m ஆகும். இதன் ஆரம் r ஆகும். D என்ற ஆழத்தில் m என்ற ஒரு பொருளை கருதுகிறோம். இப்பொழுது r-d என்ற ஆரம் கொண்ட ஒரு கோளத்தை கருதுகிறோம். புவியானது சீரான அடர்த்தி ρ கொண்ட ஒரு கோளமாக கருதலாம். ρ equals m by v equals m prime by v prime. m என்பது புவியின் நிறை, v என்பது புவியின் கன அளவு, m prime என்பது r-d ஆரம் கொண்ட கோளத்தின் நிறை, v prime என்பது r-d ஆரம் கொண்ட கோளத்தின் பருமன் ஆகும். இந்த சமன்பாட்டிலிருந்து m prime equals m v prime divided by v என்று எழுதலாம். v prime என்பதை நாம் 4/3 pi r-d whole cube என்றும் v என்பதை 4/3 pi r cube என்றும் எழுதுவோம். இதில் 4/3 pi 4/3 pi என்பது சமன் செய்யப்பட்டு நமக்கு m prime equals m multiply r-d whole cube divided by r cube கிடைக்கிறது. m நிறையுடைய ஒரு பொருள் புவியின் மேற்பரப்பிற்கு கீழே d ஆழத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. d ஆழத்தில் ஈர்ப்பு விசையினால் ஏற்படும் முடுக்கத்தின் மதிப்பு gd equals gm prime divided by r-d the square. இதில் m prime என்பதற்கான சமன்பாட்டை பிரதியிடும் பொழுது நமக்கு gm divided by r-d the square multiply r-d the cube and divided by r cube கிடைக்கிறது. இதை திருத்தி எழுதும் பொழுது gd equals gm by r square multiply r-d divided by r என்று கிடைக்கிறது. இதில் gm by r square என்பது small g புவி மேற்பரப்பில் ஈர்ப்பு முடுக்கத்திற்கு சமமாகும். புவி மேற்பரப்பில் ஈர்ப்பு முடுக்கத்தை பிரதியிட gd equals g times r-d divided by r கிடைக்கிறது. இதை திருத்தி எழுத gd equals g times 1 minus d by r கிடைக்கிறது. இந்த சமன்பாட்டில் d by r என்பது எப்பொழுதும் ஒன்றை விட குறைவாக இருக்கும். 1 minus d by r எப்பொழுதும் ஒன்றை விட குறைவாக இருக்கும். இந்த மதிப்பு g ஐ பெருக்கும் பொழுது g இன் மதிப்பு குறைக்கப்படுகிறது. இங்கு gd g ஐ விட குறைவாக இருக்கிறது. ஆழம் அதிகரிக்கும் பொழுது g இன் மதிப்பு குறைகிறது. நன்றி.